வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிகடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அந்த வேனோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ்மே பண்றாரு. இந்த வேனோட நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கண்ணில் இந்த வேன் சிக்கிச்சு அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நாங்கள் மாலை கட்டி அனுப்பி வச்ச வேனை யாரோ தூக்கிட்டானுங்க அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் ரிசீவ் ஆயிடுது. அங்க ஒரு ஆட்டோ டிரைவருமே மெசேஜ் எடுத்து பாக்குறாரு. அவர் பார்த்த டைம்ல கரெக்டா அந்த வேனுமே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறத பாக்குறாரு. அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அதே டைம்ல முத்துவுக்குமே கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. முத்துவுமே அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்றாரு. அந்த இடத்த கண்டுபிடிச்சு முத்து கரெக்டா அங்க வந்துடுறாரு. அந்த வேன் டிரைவரை நல்லா அடி வெளுத்துடுறாரு. உங்களோட அரசியல் விளையாட்டுக்கு நாங்க தான் கிடைச்சோமாடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. அவன் சிட்டியோட ஆள் அப்படின்றது முத்துக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அவன் தப்பிச்சு ஓடியே போயிடுறான். முத்து இப்போ தலைவருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் மாலையோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. தலைவருக்கு இப்ப கோபம் வந்துருது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனை கட்டி வைங்க அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சி ஆள் தானே நீ அப்படின்னு அந்த தலைவர் கேட்கிறாரு. நான் மிரட்டினதுனால பயந்து போய் தானே இந்த மாலை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு. மீனா இப்போ வழக்கம் போல முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நான் இவரோட பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்றாங்க. நானே என் கூட பூக்கட்டுற அக்கா எல்லாருமே சேர்ந்துதான் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய மாலை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இவர் மாலையை சேஃப்டியா தான் அனுப்பி வச்சாரு. ஆனா யாரோ தெரியாதவங்க வண்டியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்துவுமே மாலை அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கிட்ட போட்டோ, அதுக்கப்புறமா வண்டி தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு தலைவர்கிட்ட. அப்போ உண்மையாவே வண்டியை தூக்கிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்கிறாரு தலைவர். என்னோட அரசியல் வாழ்க்கைக்கே நீ பெரிய மாலை போட்டுட்டப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. மாலைக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தையுமே கொடுக்குறாரு. எங்க கடையோட ஓனர் என்னோட பொண்டாட்டி தான், இவ கையிலே கொடுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. மீனாவுமே ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை வாங்குறாங்க. இனிமேல் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு தலைவர். எல்லார் முன்னாடியே என்னோட மான மரியாதையை நீ காப்பாத்திட்ட. நான் பேசினதை விட 5000 ரூபாய் இதுல அதிகமா இருக்கு, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. முத்துவுமே வேணான்னு மறுக்கிறாரு. அன்னை கொடுத்தா நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா கையில கொடுக்குறாரு. முத்துவுமே மறுக்க முடியாம அதை வாங்கிக்கிறாரு. அடுத்ததான் மீனாவுக்கு மாலை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அக்காவெல்லாம் பாக்குறதுக்காக போறாங்க முத்துவும் மீனாவும். அவங்க பூக்கட்டி கொடுத்ததுக்கான பணத்தை மீனா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குமா எனக்கு கொடுக்குறேன், எங்க வீட்டு பொண்ணு மீனா, அவளுக்கு ஒத்தாசை பண்ணலான்னு தான் நாங்க வந்தோம், எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா நாளைக்கு எபிசோட்ல மீனா முத்துவோட கார் ஷெட்டுக்கு போறாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்திட்ட நான் அவருக்கு கார் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செல்வம் சொல்றாரு, முத்து ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் பார்த்து வச்சாமா, அது உண்மையிலே நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த காரை போய் பாக்குறாங்க. மீனாவுமே கார் ரொம்ப புதுசா தான் இருக்குனே அப்படின்னு சொல்றாங்க. கார் ஓனர் சொல்றாரு, நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டிருங்க, இந்த காரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. 3 லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா திகச்சு போய் நிக்கிறாங்க. நீங்க வேணா ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு 80,000 ரூபாய் கட்டிடுங்க, அதுக்கப்புறமா மீதி பணத்தை டியூவா கூட கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரு. மீனா முத்துவுக்கு கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பா மீனா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காரை முத்துவுக்கு வாங்கி கொடுக்க தான் போறாங்க. முத்து மீனாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட போறாரு. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.